எப்பா இதே திமுக எடுத்து தான் அஇஅதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு கண்டிஷன்ஸ் அதிமுக கூட போட்டு நான் பார்த்தது இல்ல. கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா இப்படி போட்டு நான் பார்க்கல. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கூட இப்படி போட்டு நான் பார்க்கல. பிரச்சாரம் எவ்வளவு பண்ணாங்களோ, மக்களை எவ்வளவு தூரத்துக்கு சந்திச்சாங்களோ, அது மட்டும் தான் மக்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறது இவங்களுடைய பழைய காலத்து அரசியல். இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும்னா ஒரு 3 நிமிஷம் வீடியோ பேசினாருன்னா டிசம்பர் 18 வந்து ஒரு பெரிய மாநாடு. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கான்சர்ட்டுக்கு போகும்போது தான் கியூஆர் கோட்லாம் இருக்கும். ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்கு கியூஆர் கோடு வச்சு உள்ள அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. இவ்வளவு பண்ணியும் போதாம இருக்கு, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னா ஜனநாயகபூர்வமா ஒரு கட்சி வந்து நிற்கும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். மாநில அரசு திட்டங்கள் கிடையாது, மாநில அரசுக்கு வரி கிடையாது, மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கு அங்க இருக்கிற ரேஷன் கடையிலயும் அந்த இலவச அரிசி கோதுமை 2 கிலோ 5 கிலோ தான் கிடைக்கும். அது எப்படி பத்தும் ஒரு குடும்பத்துக்கு? திமுகவை சார்ந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் களத்துல யார் இருக்காலோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? நோ ஆன்சர். ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல அனஞ்சித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, தாவேகாவின் ஆதரவாளர். பாண்டிச்சேரியில விஜய் அவர்கள் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினதா சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பனையூர்ல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கப்புறம் டிசம்பர் 18 செங்கோட்டையனுடைய தலைமையில ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பெரிய மாநாடு நடத்த போறதாவும் பிளான். இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றத அனஞ்சித் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பாண்டிச்சேரியில 2 நாட்களுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல டிசம்பர் 18 வந்து ஒரு பெரிய மாநாடு, 25,000 பேர் கூடிய ஒரு மாநாடு நடத்தப்படுறதாகவும் சொல்றாங்க. அதுக்கான பெர்மிஷன்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறது? திமுக பயப்படலன்னு சொல்றீங்கன்னா தாவேகா வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இதுதான் பதில். மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியும் புதுசான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கான்சர்ட்டுக்கு போகும்போது தான் இந்த 1000 2000 கொடுத்து பாஸ் வாங்குறவங்களுக்கு இந்த கியூஆர் கோட்லாம் இருக்கும். ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்கு கியூஆர் கோடு வச்சு உள்ள அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க, பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. இவ்வளவு பண்ணியும் போதாம இருக்கு, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னா ஜனநாயகபூர்வமா ஒரு கட்சி வந்து நிக்குது. மக்களை சந்திக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கேட்குறோம். அதுக்கே நீங்க இவ்வளவு முடக்கடி போடுவீங்கன்னா அப்ப என்ன பயம் இல்லையா அப்படின்றதான் கேள்வி. பயந்துருக்காங்கன்றது ப்ரூஃப். அதை வந்து யார் சொன்னால் நமக்கு ரொம்ப புரியுமோ அவர் சொல்கிறாரு. எப்பா இதே திமுக எடுத்து தான் அஇஅதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் திமுகவோட அதிகபட்சம் ஆட்சி பண்ண கட்சி. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் அதிமுக கூட போட்டு நான் பார்த்ததில்ல. கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு இப்படி போட்டு நான் பார்க்கல. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கூட இப்படி போட்டு நான் பார்க்கல. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருகதை உள்ளவர், எல்லாரும் கூட பகல் ஆட்சியில் இருந்தவர். அப்போ எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவுலாம் பண்றாங்களாடான்னு சொல்லும்போது, இத்தனை நாள் நாங்கள் கதறும்போது என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாது, நீங்க அரசியலுக்கு புதுசு. நீங்க தமிழகத்திலேயே இன்னைக்கு அரசியலில் சீனியர் அவர் தான். 1977 எம்எல்ஏ. அவர் சொல்லும்போது புரியுதுங்களா? இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக வந்து தாவேகாவுக்கு ரொம்ப அதீதமான கட்டுப்பாடுகளையோ விதிமுறைகளோ விதிக்கிறாங்க. இது ஒரு காழ்ப்பு, ஒரு வன்மமாகவே எங்களுக்கு தெரியுது. இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு எஸ்ஓபி தான் நாங்கள் கேட்குறோம். எல்லாரையும் போல எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, ஒரு ஓப்பன் அப் டிரான்ஸ்பரண்டாக ஒரு போர்ட்டல் கொடுங்கன்னு கேட்குறோம். அதை இன்னும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அது இருந்ததுன்னா இது பட்டவர்த்தனமாக தெரியும். இதை கொடுக்காமையே இந்த ஆட்சியை முடிச்சிக்கலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணிட்டோன்றேன். மக்களை சந்திக்கிறதுக்கு தாவேகாவை தடுக்க முடியும்னா ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு இது காபந்து அரசாக மாறிடும். எலெக்ஷன் கமிஷனோட பவருக்குள்ளே போயிடும். அப்போ அவங்களும் இதே மாதிரி பண்ணுறாங்களா? நீங்கள் அவங்களும் பண்ணால் கூட பரவாயில்ல தாண்டும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லா கட்சியும் ஒரு போல ட்ரீட் பண்ணுற ஒரு எண்ணம் உண்டு. அது எங்கெங்க இருக்கிறீங்க இங்கே எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் நான் கேட்டுட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படின்னா வந்து மற்ற கட்சிகளும் இனி வந்து எலெக்ஷன் வரப்போது, மற்ற கட்சிகளும் இதே மாதிரி கூட்டங்கள், மாநாடுகள், அங்கங்கே எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் தாவேகாக்கு மட்டும் அதிகமான நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குன்ற. பாஜகல இருந்து அண்ணன் நயினார் போறாரு, எடப்பாடியார் போய்கிட்டு இருக்கிறாரு, ஏன் பாமக அன்புமணி அண்ணன் போறாங்க, எல்லாருக்கும் போறாங்க, பெர்மிஷன் இருக்கு. ஏன் நம்ம ரோட் ஷோல பிரச்சாரம் பண்ணிட்டே போயிட்டு வந்தாங்க பிரேமலதாமா. எல்லாருக்கும் பெர்மிஷன் இருக்கு. தாவேகாக்கு மட்டும் நெருக்கடி இருக்கு. கேட்டா ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுக்குற ஒரு காரணம் வேற. இவங்க தான் வந்து மரத்து மேலே ஏறுறாங்க, இவங்க தான் வந்து இது. நான் காட்டட்டுமா? எத்தனை கட்சி மரத்து மேலே ஏறி கொடி கட்டினதை காட்டவா? மரத்து மேலே ஏறி கல் இருக்கிறது காட்டவா? இல்லை மது ஒழிப்பு மாநாட்டில் உட்காந்து சரக்கடிச்சதை காட்டவா? நேற்று வானகரத்தில் மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட்டம் இல்லை, சாப்பாடு போடுற இடத்துல எகிரி குச்சி போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 விழா நடத்துறீங்க, வாழைத்தாரை பறிக்கிறாங்க, பிரியாணிக்கு உண்டான சாப்பாடோட தூக்கிட்டு போகிறாங்க, சமைக்க வச்சு இந்த கறி எடுத்துகிட்டு போகிறாங்க, பந்தல் கட்டி இந்த வாழைத்தாரெல்லாம் பிரிக்கிறீங்க. அப்போ இங்கே இல்லாத ஒரு குறைபாடாக இங்கே ஒரு குரங்கு சேஷ்டை இங்கே வந்துருச்சு. அப்போ இவ்வளோ வன்மத்தை காட்டி இந்த கட்சி வளரவிடாமல் பண்ண முடியும்னா அதுதான் இவ்வளோ பிரச்சனை.
தாவேக்காக்கு யாருக்கும் இல்லாத அதீத கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் இருக்கின்றத நான் திரும்ப 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 கேள்வி ஆஃப்டர் கேள்வி பதிலா சொல்றது காரணமே அதுதான். அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கின்றது தான் பிரச்சனைன்ற. இந்த இடையூறுகள்லாம் மீறியும் 2026ல வெற்றி பெற முடியுமா? தாராளமா முடியுங்க. முதல்ல ஆ. பிரச்சாரம் எவ்வளோ பண்ணாங்களோ, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு சந்திச்சாங்களோ, அது மட்டும் தான் மக்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறது இவங்களுடைய பழைய காலத்து அரசியல். மக்கள் வந்து இந்த மறதி ஒரு தேசியவாதின்னுவாங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவு வந்துருச்சு. நீங்க பண்ண ஒவ்வொன்னையும் நம்மளோட அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. நீங்க என்னென்ன துரோகங்கள் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் எங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, எங்களோட உரிமைகள், வாழ்வியல் எவ்வளோ பாதிச்சிருக்குன்றது மக்களுக்கு தெரியும். தவறவும் விஜய் சார் என்னங்க, நேத்து பார்த்து இன்னைக்கு மனசுல நிக்க போறவரா? 35 வருஷமா எல்லாரும் மனசுலயும், எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போனவர். எல்லாருக்கும் அவர் தெரியும். இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்கு யாருக்கு தெரியாது. ஸோ அவர நீங்க மறைக்கலாம் முடியாது. இதான் சொன்னேன், சூரியன் வெளிச்சமா இருக்கும்போது, ஒரு கிளவுட் பாஸ் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நிழல் விழ தான் செய்யும். அதுக்காக சூரியன் இல்லன்னு ஆயிடாது. அதனால அந்த நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அது இல்லங்க இன்னைக்கு. இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும்னா, ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோ பேசினாருன்னா, அது உங்க ஃபோனுக்கும் வரப்போகுது, என் ஃபோனுக்கும் வரப்போகுது. ஸோ நம்மகிட்ட இருந்துலாம் அப்படிலாம் மறைக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஏரால. ஆனா அவங்க அதையும் தாண்டி இவ்வளோ அச்சத்தை ஏற்படுத்துச்சு தாவேக்கா. அதையாவது ஓப்பனா சொல்லுங்கன்னு கேட்குறேன். 2 இதுக்குமே சேர்த்து தான் வந்திருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்தாலும் வந்து விஜய் அவர்கள் சொல்லும்போது, ஆந்திரா வந்தானே, கேரளா வந்தானே, தமிழ்நாடு வந்தானே, நம்ம வகையறாக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க வந்து விஜய் இருப்பாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து திமுக அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. நீங்க திமுக அது வந்து தாவேக்கா மேல செலுத்தக்கூடிய கண்டிஷன்ஸ், வன்மத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காரணம் புரியும். அஇஅதிமுகல 52 வருஷமா இருந்தவரு, இவ்வளோ ஒரு பிரச்சனை பார்த்ததே இல்ல இப்போ ஒரு கட்சிக்குன்னு சொல்றாருன்னா, ஏன் திமுக பத்தி பாண்டிச்சேரியில பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திமுகங்க நிறைய உரிமைகளை விட்டு கொடுத்துருக்கீங்க. மாநில மாநில அந்தஸ்தை விட்டு கொடுத்துருக்கு. ம். ஏன்னா வந்து 2006 to 11ல அங்க திமுக அரசு, திமுக கூட்டணி அரசு, காங்கிரஸ் ரூல். தமிழகத்துல திமுக கூட்டணி அரசு, திமுக ரூல். மத்தியில திமுக காங்கிரஸ் ரூல். 3 இடத்துல ஒண்ணா இருக்கும்போது, இந்த பாண்டிச்சேரி மாதிரி ஒரு 20 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை? அங்கே ஒரு மாநில அந்தஸ்தே இல்லைன்றது தான் பெரும் பிரச்சனை. அதனால் அவங்களுக்கு ஒரு வரி வருவாய் கிடையாது, திட்டம் தீட்ட முடியாது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது கூட அவங்களால ஆக்ட் பாஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வரி வருவாயை பெற்று மக்களுக்கு அவங்களால ஒரு திட்டம் நிறைவேற்ற முடியாது. இந்த ரேஷன் கடை பிரச்சனைலாம் காரணம் அதுதான். அந்த ரேஷன் கடைன்னு சொல்லும்போது தான் வந்து பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்றதையும் சொன்னாங்க விஜய் அவர்கள். ஆனா அங்க ரேஷன் கடை இருக்குதானே? ஆக்சுவலி ரேஷன் கடை இருக்குங்க. அந்த ரேஷன் கடை கதை என்னன்னா, 2015ல் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு அரிசி பருப்புலாம் கொடுக்குறதா இருந்தால், அதை நான் போயிட்டு ஒரு இடத்துல விவசாயிக்கிட்ட வாங்கி லாரியில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு கடையை போட்டு அங்கே விநியோகம் பண்ணணும். அப்போயே அது மக்களுக்கு ஃபுல்லாக போகிறதில்ல. 5 கிலோ கொடுக்குறதுல 3.5 கிலோ 4 கிலோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ், எனக்கு இவ்வளோ செலவினங்கள் இருக்குது, அதனால் அந்த 1000 ரூபா மதிப்புள்ள அமௌண்ட்டை காசாகவே அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம் அப்படின்றதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அங்கே அந்த திட்டம் வரும்போது, அங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மாநில அரசே ஒன்று இல்லை, மாநில அந்தஸ்தில் அந்த பிரதேசம் இல்லைன்னும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட நிதின்னு ஒன்று கிடையாது. அவங்களால தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎன் சிவில் சப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக தான் நமக்கு வந்து இங்கே ரேஷன் கடைகள் அரிசி பருப்பு வழங்கப்படுது. அதுபோல் அங்கே ஒரு திட்டமே நீங்கள் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவங்க மாநிலமே கிடையாது. அப்போ மாநில உரிமை அவங்களுக்கு எங்கேருந்து இருக்குது? அதனால அங்கே என்ன ஆயிடுது, மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னோன்னே ரேஷன் கடைகள் மூடப்படுது. 2016 to 21 ஆட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் அங்கே ஆட்சி நடக்குது. அப்போ எதுவுமே பண்ணலை. ஏன்னா ஆட்சி மத்தியில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மத்தியில் பாஜக இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், கை கட்டிட்டு வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ திரும்ப அந்த லாக்டவுனுக்கு அப்புறமாவே இலவச அரிசி கொடுக்க ஆரம்பிக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தில். அந்த இலவச அரிசி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இப்போ அந்த ரேஷன் கடைகள் ஃபங்க்ஷனலாக இருக்குது. அங்கே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம 2015ல் இங்கேயும் டிபிடி தான் சென்ட்ரல் ஸ்கீம். ஆனால் தமிழக அரசு அரிசி ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு வந்து இலவசமாகவோ ₹1 கொடுப்பாங்க. இப்போது 15 கிலோ அரிசி நம்ம கொடுக்கும்போது மத்திய அரசு நான் ஒரு 5 கிலோ தரேன்னு சொன்னால் மக்களுக்கு அது 20 கிலோவாக போய் சேரும். இப்போ அடித்தட்டு மக்களுக்கு இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். அங்கே அந்த மாதிரி ஒரு மாநில அரசே இல்லாததால தான் மாநில அரசு திட்டங்கள் கிடையாது, மாநில அரசுக்கு வரி கிடையாது, மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. அதனால் மாநில அரசு நடத்தக்கூடிய ரேஷன் கடை கிடையாது. இன்றைக்கி அங்கே இருக்கிற ரேஷன் கடையிலையும் அந்த இலவச அரிசி கோதுமை 2 கிலோ 5 கிலோ தான் கிடைக்கும். அது எப்படி பத்தும் ஒரு குடும்பத்துக்கு? அப்போது அது மாநில அந்தஸ்து பெற்ற அரசாக இருந்திருந்தா அவங்களால இதை கேட்க முடியும், ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும், நிதின்னு ஒன்று இருக்கும். இப்போ அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால இது எதுவும் முடியல. இது போல் அந்த மாநிலத்து மக்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுவதற்கான காரணம் அங்கே மாநில அந்தஸ்து இல்லைன்றது தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறார். இதை விட்டு கொடுத்தது யாரு? 74 அதிமுக ஆட்சி அமைஞ்சது இல்லை, அதுக்கப்புறம் எப்போ அமைஞ்சது? 74 அது ஒரு வருஷத்துல வந்து ஆட்சி கவிழ்ப்பும் அங்க செய்யப்பட்டிருக்கு இல்லையா? 90ல வந்து திமுக ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் திமுக எப்ப அங்க சீட்ல உட்காந்தீங்க? ஏன் பாஜகவையும் காங்கிரஸையும் அங்க வளர விட்டு நீங்க கூட்டணி கட்சியா மாறி தமிழகத்துல நீங்க வளர்ந்து பாஜக காங்கிரஸ கூட்டணி கட்சியா வச்சிருக்கீங்க? உங்களால இங்க பாஜக காங்கிரஸ் வளராம விடாம பாத்துக்க முடியும்னா அங்க ஏன் பார்க்கல?
ஏன்னா திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ இங்கே வந்து நாங்கள் முதல்வராக இருக்கும்போது என் பக்கத்து சீட்டில் என்னோட 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் பாண்டிச்சேரி முதல்வர் வந்து உட்காரக்கூடாதுன்ற ஒரு வன்மம். இன்னைக்கு அதனால அந்த உட்கட்சி பிரச்சனையில் தூக்கி தார வந்துட்டீங்க. அங்கே பாஜகவும் காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து வெளில வந்து என்ஆர் காங்கிரஸால் பவராக இருக்க முடியுது. ஆனால் திமுகவுக்கு பவர் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக, மத்தியில் இருக்க பாஜகவை கை காட்டி பிரச்சனை பண்ணும்போது இப்போவும் அதே பிரச்சனை. உங்களுக்கு பாஜக எதுவும் செய்யல பாருங்கன்னு சொல்லி திமுக உள்ள வர பார்க்குது. நீங்கள் விடவே வேண்டாம். அந்த மாநில அரசை மீட்டு கொடுக்க தான் தாவேக்கா இருக்கு. இருக்கிற பாஜகவும் சரி கிடையாது, வரேன்னு சொல்கிற திமுகவும் சரி கிடையாது. 2 பேரையும் அப்புறப்படுத்துங்க, நம்ம நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்கிறார். இதுதான் அந்த மாநில உரிமையை மீட்டு கொடுக்குற வேலை. இதுக்கு வழிவகை இருக்குது. 26 வந்து மாநில கட்சிகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாவேக்காவோ என்ஆர்சியோ இல்லை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஆட்சி அமைக்கிறாங்கன்னா 29 இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அன்னைக்கு டிமாண்ட் பண்ணும். அன்னைக்கு சக்கர நாற்காலில் போயிட்டு எங்களுக்கு மத்தியில் ஆட்சி கூட்டணியில் இருக்கும்போது கூட மந்திரி சபையில் மட்டும் இடம் கேட்டாங்கல்ல, இவங்க வந்து மாநில உரிமை கேட்பாங்க. கேட்டா அப்ப அந்த மக்களுக்கு உரிமை மீட்கப்படும். இதுதான் அங்க சொன்ன வார்த்தை. இப்போ விஜய் அவர்கள் அங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் மாதவர்ஜுன் அவர்களும் பேசுறாங்க. அந்த 1974ன்ற ஒரு விஷயத்தையும் அதிமுக வந்து அங்க ஆட்சி அமைச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வருஷத்துலயே வந்து அந்த ஆட்சி வந்து கவிழ்ப்பும் செய்யப்பட்டுச்சு. அதை எப்படி கோட் பண்ண முடியும் ஒரு அரசியல் கட்சியா? இல்லைங்க, அதாவது ஆட்சி மாற்றன்றது என்னன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எத்தனை வாட்டி வந்து இந்த 2006க்கு முன்னாடி 1996க்கு முன்னாடிலாம் எந்த வாட்டி ஃபுல்லாலாம் ஆட்சி பண்ணவே மாட்டாங்க. அவரோட சாப்பிடலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்த காலத்தில். நான் என்ன சொல்றேன், மக்களின் மேண்டேட்டை பெற்ற ஒரு ஆட்சி. இந்த இடத்துல நீங்க தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்களை தலைவராக கை காட்டின இடம். அந்த தேர்தல் வெற்றி இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்ன? வெற்றி தானே. நேற்றுக்கு அது எமர்ஜென்சி வந்தது. உலகம் ஃபுல்லாக தான், இந்தியா ஃபுல்லாக தான் அந்த பிரச்சனை வந்தது. தமிழகத்தில் கூட தான் அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டது. அதனால திமுக அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சா என்ன? அது எமர்ஜென்சியோட நீட்சி. அது வேற பிரச்சனை. அங்கே மக்கள் மேண்டேட்டை அஇஅதிமுக பெற்றது தமிழகத்திற்கும் முன்னாடியே. ஸோ ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியால் உணர முடியுன்ற அது ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் தானேங்க அது. அதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? ஸோ அது போல் நான் அந்த இடத்துல தமிழகத்துக்குள்ளே ஐயா எம்ஜிஆர் வரத்துக்கு முன்னாடியே வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா, அதே போல் தாவேக்கா தமிழகத்திற்காக வருதுன்னா பாண்டிச்சேரி அப்போ எனக்கு பொறுப்பான இடம் தானே, எனக்கு இங்கே அக்கறை இருக்குன்றதை அவர் சொல்கிறாரு. அவர் எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டுறாரு. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. திமுகவை சார்ந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில ஏறி பேசுறாங்க. திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க, களத்துல யார் இருக்காலோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. துபாய்க்கு போற மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிட்டு வந்து மக்களுக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் தலைவர் அப்படின்ற மாதிரியும் தாவேக்காவை புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? நோ ஆன்சர். யாராவது அரசியல்வாதி தெளிவு இருக்கவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை.